என் அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு அவங்க எனக்கு சார்ட்டுக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனா நான் சார்ட்டு எனக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஃபுல் டே கிளாஸ்ல இருக்கிறதுனால அந்த சார்ட் அனுப்புற வேலையை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. விரைவில் வரப்போற நாட்களில் பேட்டர்ன் வேலையும் ஆன்லைன் கிளாஸையும் நாம் தீர்மானிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை வாய்ப்புகள் கிடைச்சா இது ரெண்டுமே நடக்கும். அது வரைக்கும் நீங்க யூடியூப்ல என்னுடைய சேனல்ல வர அத்தனை விஷயங்களை நீங்க பார்த்து கத்துக்குங்க. இன்னைக்கு ஒரு அளவுகளை, இது நேரடி அளவு தான். ஸோ நேரடி அளவுல சில பேருக்கு அளவுகளை கூட்ட வேண்டியது வரும், சில பேருக்கு அளவுகளை கூட்ட தேவையில்லை. இந்த அளவுகள் எப்படி இருக்குன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எப்பவுமே துணியை நேர் பண்ற வேலையை நம்ம செய்வோம். அதே போல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன், சரிங்களா? உயரம் 15 இன்ச்சு பிளஸ் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுங்க. ஷோல்டர் 16 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. 16 இன்ச்சு ஷோல்டர், அதுல பாதி 8. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுக்கிறோம். பின்கழுத்துடைய உயரம் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்ப 7.5 இன்ச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சு மைனஸ். நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அதுல 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இவங்களுக்கு 1/4 கட்டிங் போடுறதா சென்டர் கேப் போடுறதா அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும். மார்பு சுற்றளவு 41, நடுமார்பு சுற்றளவு அதாவது மிடில் செஸ்ட் 42, 1 இன்ச்சு டிஃபரெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு நாம என்ன பண்ணலாம்னா 1/4 கட்டிங்கே போடலாம். அப்போ நான் 1/4 கட்டிங்காவே போடுறேன். இப்போ பாருங்க, 8 இன்ச்சு ஷோல்டர் இருக்கு, 7.5 இன்ச்சு பின்கழுத்துடைய உயரம் இருக்குது, டீப் இருக்கு. இப்போ இவங்க நார்மல் நெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மல் நெக் அப்படின்னும் போது 7 இன்ச்சுக்கு கணக்கு, அப்போ 1.25 இன்ச்சு மைனஸ். அப்போ மீதி நமக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 8 இன்ச்சில் 1.25 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா மீதி நமக்கு 6.25 இருக்கு. அந்த 6.25 நம்ம அப்படியே கீழே இறக்குறோம். தேவை இருந்தா மேலேயும் கீழேயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 6.25 அப்படியே கீழே இறக்கிட்டு, இப்போ மார்பு சுற்றளவு 41. 41 அப்படின்னா 4ல் ஒரு பாகம் 10.25. இப்போ ஆம்கோல் ரவுண்டை பொறுத்து தான் இதுக்கு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணுமா வேணாவான்றதை நம்ம தீர்மானிக்கணும். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 19 இன்ச்சு. ஸோ ஆம்கோல் ரவுண்டு 19 அப்படின்னா அதுல பாதி 9.5, சரிங்களா? அப்போ 9.5 இன்ச்சு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது செஸ்ட் 41 4 பிரிச்சோம்னா 10.25 மைனஸ் 1, அப்போ 9.25 வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆம்கோல் ரவுண்டு வைக்கலாம். பட் இவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு இருக்கு. ஸோ 9.5 இன்ச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சு தேவைப்படுது. அதனால 6 இங்க நான் என்ன பண்றேன், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 6.25க்கு ஆம்கோலுடைய ரவுண்ட் எடுக்கணும். இப்போ 6.25 அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 2ஆ பிரிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு கீழே பிரிச்சுட்டு ஆம்காலுடைய ரவுண்டை நம்ம அப்படியே வரைஞ்சிக்குவோம். ஒன்பதரை இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வேணும். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இது கரெக்டாகவே இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ சின்ன ஷோல்டர் அவங்க எவ்வளோன்றத சொல்லலை. இப்போ பேக் நெக்கு 7.5 இன்ச்சு தான் இருக்கு. அப்போ 2.5 இன்ச்சு நம்ம இவங்களுக்கு ஷோல்டர் கொடுக்கலாம், பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25.
இப்போ இங்கேயும் அந்த 3.25 நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப அருமையான கட்டிங் இது, ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய கட்டிங்கு. அழகா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கழுத்து வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இது அழகா ரவுண்ட் நெக்கை தான் எடுக்கிறேன். இடுப்பு வந்து 36 இன்ச்சு. 36 4 பிரிச்சோம்னா 9 பிளஸ் 1 இன்ச் டாட். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணல, ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே கூட்டல. ஏன்னா மேல ஆம்கோல் ஷோல்டர் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு ஆம்கோல் இறக்கி இருக்கிறோம். அப்ப இவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டில் எந்த பிரச்சனையும் வராது. நார்மல் கட்டிங்க தான், அதனால ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ டாட்டு, இந்த டாட்டை வந்து இது மாதிரி இடுப்பளவு பிளஸ் 1 இன்ச்சு இருக்கிற அளவை சென்டரா பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த டாட்னுடைய உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 42 மிடில் செஸ்ட். 4 பிரிச்சோம்னா 10.5. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.5 பிளஸ் 1/2 இன்ச் கீழே. ஸோ இந்த ஹைட் வரைக்கும் இவங்களுக்கு மிடில் செஸ்ட்டை வந்து நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி சென்டர் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம என்ன செய்யலாம், 2 பக்கமும் பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், அதாவது 1/4 கட்டிங்கில் இந்த மாதிரி எளிமையான ஒரு கட்டிங் வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ அதனால வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்குறீங்க, தப்பு இல்லை. ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுக்க முடியாத விஷயங்களை கூட நான் வந்து யூடியூப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க தெளிவா ஒரு முறைக்கு 4 முறை பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ பேக் பீஸினுடைய கழுத்து பகுதியை நம்ம கட் பண்ணல. ஏன்னா கிராஸ் பெல்ட் எடுத்த பின்னாடி தான் நம்ம அதை கட் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் வந்து கட்டிங் போடலை. ஒருவேளை நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ பேக் பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஸோ பேக் பீஸுக்கு நம்ம மடிக்கும் போது எப்பவுமே வந்து ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டாகவும் மடிப்பு பாகம் நமக்கு சைடாகவும் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா பேக்ல வந்து மடிப்புல இருக்கும், அதுக்காக தான் இந்த வேலை செய்யணும். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு தேவையான இடத்துல அர்க்கத் போட வச்சுக்கலாம். ஸோ அதே போல கழுத்து பகுதியிலையும் நம்ம அர்க்கத்து போடுவோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நிதானமாகவும் தான் இந்த கட்டிங் போட்டுட்டுக்கிறேன். ஸோ நீங்க புதுசா பார்க்குறவங்க கூட ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் வந்து ஃப்ரண்ட் பட்டி எல்லாமே கட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து வருவோம். ஸோ இந்த கட்டிங்கை வந்து ஸோ நம்ம எப்படி ஜாயிண்ட் போடணும், நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை வந்து 4 பீஸுக்கும் ஜாயிண்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 2 பீஸ்க்கு மட்டும், பேக் பீஸ்க்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் எப்படி போடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி 4 மடிச்சுக்குங்க. 4 மடிச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து நேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங்ன்றதுனால 1/2 இன்ச்சு விட்டா போதும். கையினுடைய நீளம் வந்து 9 இன்ச்சு பிளஸ் வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிறோம். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து 9.5, அதுல 1 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா
8 இன்ச்சு. ஸோ அப்போ நமக்கு இந்த லென்த் பத்தாம வருது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பத்தொன்பது இன்ச்சு மார்பகம் ஆம்கோல் ரவுண்டு. 19 பாதி 9, 9 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 8, 8 பாதி 4.25, இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 4.25க்கு வந்து நம்ம கீழே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 4.25 ஆம்கோல் ரவுண்டில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணது, அதில் பாதி 4.25. ஸோ இன்னும் ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. செஸ்ட் டிவைடட் பை 10, 41 இன்ச்சு செஸ்ட்டு, அது 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4.25 இன்ச்சு வரும். அந்த 4.25 தான் இந்த அளவு. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு. ஸோ கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 14, அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். பாடியில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுருக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் இதுலையும் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? இதில் ஒரு வேலை நான் 1/4 இன்ச்சு கூட்டிக்கிறேன், 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறேன், அந்த வேலை செய்யக்கூடாது. அப்போ நம்ம பாடியில் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதை பார்த்து அடுத்தது இதில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கரெக்டா 9 இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டு, இப்போ இங்க இது வந்து ஷோல்டர் பாயிண்ட், இது வந்து ஆம்கோல் பாயிண்ட். இந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம், இப்போ 4.25 பாதி 2.1. ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் மெஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சமன்படுத்தும் போது இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த மேட்ச் ஆகும். இப்போ இதிலிருந்து 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க, இதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாதாரண ஸ்கேலே போதுங்க. ஆம்கோல் ஸ்கேலுக்கு நீங்கள் எதையும் வந்து ஹை லெவலில் வாங்கி கொடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே வந்து என்ன செய்யுங்க, மார்க் பண்ணி. அப்புறம் இந்த கட்டிங் வந்து இந்த முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, இதுல ஜாயின் ஆயிடணும். எதுக்காக ஜாயின் ஆகும் அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பிளவுஸ் வந்து போட்டுட்டு பின்னாடி லேடிஸ் கை மேலே தூக்கும் போது இது என்ன ஆகக்கூடாது, பாடியில வந்து பிளவுஸ் மேலே ஏறி வரக்கூடாது. அப்படி மேலே ஏறாம இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நீங்க சேர்த்திக்கணும். அடுத்தது, ஒரு வேளை வந்து நீங்க ரவுண்ட் கட்டிங் அடிக்கிறவங்களா இருந்தா, இந்த ரவுண்ட் கட்டிங் அடிக்கிறவங்களா இருந்தா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா நீங்க கட்டிங் கொண்டு போயிடலாம். நம்ம எல்லாமே ஷர்ட் மெத்தட்ல அடிக்கிறோம், அதனால இந்த இடத்துல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அப்படியே இதை கொண்டு போய் இதில் ஜாயின். அப்புறம் ஃப்ரண்ட்னுடைய ஷேப், இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்தீங்கன்னா முடிச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். முதல்ல பேக் பீஸ் எடுத்துடணும். இப்போ நான் இதுக்கு ஃப்ரண்ட் ஷேப் எடுக்க முடியாது. இந்த பார்டர் பீஸு கலபாகத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸ் இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்கு. நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து, ஸோ 5 இன்ச்சுக்கு வந்து நம்ம
ஸோ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 7.25 இன்ச் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பின்னாடி தான் இந்த ஃப்ரண்ட்னுடைய ஷேப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்லீவ் கட்டிங்கு முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ பேக் பீஸ் இந்த சைடில் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் இந்த சைடில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டோ வி பட்டி பக்கம், அதாவது ஊக்கு பட்டி பக்கம் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு கட்டிங்கை வந்து எளிமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, பேக் பீஸை வந்து இது மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பாகம், ஆம்கோல் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே நம்ம இதை எடுத்து ஷோல்டர் சைடில் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 3.25, அதே மாதிரி இங்கே 3.25ன்றது ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி எடுத்து ஆம்கோலுடைய ஷேப் நம்ம ஃப்ரண்ட் பேக் எதுவும் மாற்றலை, அதனால என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. 6.25 பாதி 3.1 + 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நல்லா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், கரெக்டாக இது மாதிரி எடுத்துடும். ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு 9.5 கரெக்டாக இருக்கு, ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு வேணும். இப்போ மார்பு சுற்றளவு 10.25 + 1/2 இன்ச்சு டாட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்னுடைய நெக்கு, இவங்க நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், மிடில் செஸ்ட் 42 4 டிவைட் பண்ணோம்னா 10.5, 42 அப்படியே 3 டிவைட் பண்ணோம்னா முன் உயரம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம டிவைட் பண்ணி வச்சிடணும். இப்போ இங்கே எப்படி வந்து 42 4 டிவைட் பண்ணி 4ல் ஒரு பாகம் மார்க் பண்ணோமோ அதே அளவு இந்த சைடில் பண்ணணும். அதோட இப்போ மிடில் செஸ்ட் நமக்கு பேக்கில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கணும். மிடில் செஸ்ட்டு இங்கே 10.1 இருக்கு அப்படின்னா 42ல் பாதி 21, இங்கே 10.1, அப்போ 21 நேரடி அளவுன்றதுனால 3/4 இன்ச்சு நான் இங்க வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்க கேட்கலாம், நேரடி அளவுக்கு நீங்க ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா, நம்ம இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அளவுகள் கொடுக்குறோம், அதனால தேவையானது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸா போறதுனால நான் என்ன பண்றேன், இப்போ இங்க எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம். 11.5 இன்ச்சு இருக்கு, இங்க வந்து 10.25 இன்ச்சு இருக்கு. இன்னொரு 1/4 இன்ச்சு கூட்டி நான் என்ன பண்றேன், இந்த டாட்டை வந்து 3/4 இன்ச்சு ஆக்குறேன். அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ சமநிலைப்படுத்திக்கலாம். கட்டிங்கை வந்து சமநிலைப்படுத்த தெரிஞ்சுட்டாவே நீங்க வந்து நல்ல கட்டிங் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த இழுவு அதிகமா போயிடுச்சுன்னா இந்த இடத்துல சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும், இந்த ரெங்கிள்ஸ் வரும். நிறைய பேருடைய பிளவுஸ்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல சுருக்கம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாட்டை கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டோம்னா இதுவும் கரெக்ட் ஆயிடும்,
இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம தவிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முன்கழுத்து 6 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 4 இன்ச்சு மைனஸ் நம்ம எங்க பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். இப்போ இங்க பாருங்க, இதை லைட்டா இந்த மாதிரி 4 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். ஸோ அப்படி நான் இந்த டாட் பிடிக்கும் போது இது மேலே ஏறிடும், ரவுண்ட் வந்து அழகா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. இதெல்லாம் அனுபவங்கள் மூலமாக நம்ம செய்ய முடியும். இப்பதான் நீங்க வந்து டிவைடிங் பண்ணிக்கலாம். 42 மிடில் செஸ்ட் 10ஆல டிவைட் பண்ணிக்கலாம்னா 4.2, அதாவது 4.25. பாடியில 10ல ஒரு பாகம் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இடுப்பளவு 36, 4 டிவைட் பண்ணிக்கலாம்னா 9. மீதி எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க. மீதி வந்து இங்க 2 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 3.1. அந்த 3.1 வந்து நம்ம 2 பக்கம் சேர்த்து பிரிச்சுக்கணும். அதாவது 1.5 பாயிண்ட், 1.5 பாயிண்ட். இப்போ இந்த ஒரு சைடை வந்து நம்ம பினிஷிங் பண்ணிக்கணும். எப்படி பண்றோம்? இந்த 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு, இருக்கிறத இதுதான் அண்டர் பஸ்ட். 1.25 ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த சைட்லயும் நம்ம அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டல் ஹைட் எடுங்க, 15 இன்ச் இருக்கு. இப்போ பேக் பீஸ் ஹைட் எவ்வளவு? 15. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் நமக்கு அந்த அளவுக்கு வருது. ஏன்னா ஒரே நார்மல் பாடி தான், அதனால 1/4 போட்டோம். இப்போ அப்படியே சென்டர் பண்ணிட்டு இங்க வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து பினிஷிங் பண்ணிக்கலாம். இது அப்படியே இதுல இருந்து இப்ப இந்த இடத்துல எவ்வளவு கேப் விட்டீங்களோ அந்த அளவா வந்து இந்த டிஸ்டன்ஸை நீங்க வச்சுக்கணும். அதாவது 1.5 ஒரு பாயிண்ட், 1.5 பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கணும். இப்ப இது ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு இப்ப நம்ம இங்க 3/4 இன்ச்சு விட்டுக்கிறோம். இந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்றோம்? 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும், 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 3/4 இன்ச்சு டாட்டை வந்து நம்ம 2 பக்கம் பிரிச்சு கொடுக்குறோம். இப்போ இந்த சைடு டாட் எவ்வளவு இருக்கு? 4.5 இன்ச்சு இருக்கு. அதே போல இந்த பக்கமும் இந்த 4.5 இன்ச்சு வரணும். அதை வந்து நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ இது ஸ்ட்ரைட் லைனா போ. நெக்ஸ்ட் இப்போ 3.1 டாட்னுடைய அகலம், இதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3.1 வச்சோம். இப்போ இந்த 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுது, அதனால 1/4 இன்ச்சு அதோட சேரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் ஒன் சைடு மட்டும் எவ்வளவு இருக்கு? 3.25 ஒரு பாயிண்ட். அதே போல இந்த சைடும் 3.25 ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப எளிமையா இந்த வீடியோ போட்டுக்கிறேன், நீங்க அழகா கத்துக்கலாம். இப்போ 6.1 இருக்கு, அந்த 6.1 வந்து நம்ம அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வந்து எவ்வளவு நம்ம இங்க சென்டர் பண்ணோமோ அந்த அளவு நம்ம அப்படியே மார்க். ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ எல்லா அளவுகளையும் கரெக்ட் பண்ணிட்டோம். இடுப்பளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். நமக்கு 9 இன்ச்சு வரணும், 3.25. அது அப்படியே இந்த டாட் பிடிச்சவொடனே இது 2 ஒன்னாயிரும், அதனால இந்த பக்கத்துக்கு வச்சுக்கலாம். கரெக்டா 9 இன்ச்சு இருக்குங்களா? ஒரு பாயிண்ட் கூட தப்பு இல்லாம கரெக்டா 9 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம வெட்டும் போது இது அப்படியே வந்து என்ன செய்யலாம்? இது கரெக்ட் பண்ணிடலாம். அப்ப நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வருது, இந்த மாதிரி வச்சு பாருங்க, அப் அண்ட் டவுன் வராது. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டா இப்படி கிராஸ் கொடுத்துக்கோங்க.
அப்போ உங்களுக்கு ஊக்குப்பட்டி போட்ட உடனே இது கரெக்ட் ஆயிடும். இங்க என்ன நம்ம லைட்டா கீழே இறக்கிக்கிறோம். ஊக்குப்பட்டி நம்ம தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல லூஸ் அதிகமா வரும். இது போடும்போது நல்லா ஃபிட் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது 41 சைஸ் பிளவுஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுல யாராவது இருப்பீங்க. இந்த சகோதரிக்கு தேவையானதை அவங்க சொன்னாங்க, அதனால நம்ம போட்டிருக்கிறோம். இந்த சேனல் மூலமாக அநேக நன்மைகளை நீங்க பெற்றிருந்தால் நீங்க மற்றவங்க சொல்லுங்க, அவங்களுக்கும் பயனடைவதாக. அதே போல உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல இன்னும் நீங்க தான் தூக்கி பிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணலாம். பாருங்க, இது அப்படியே ஃபுல்லா உடைஞ்சு எடுத்திருக்கிறோம். ஆனா இப்ப நான் டாட்டை இதை பிடிச்ச உடனே இது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நீட்டா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3/4 இன்ச் டாட். இப்போ பட்டி எடுக்கணும். கரெக்டா இந்த சைடு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவையும் இந்த டாட்டை உடனே இது பிடிச்ச உடனே இது மேலே ஏறிடும். அதனால இங்கே ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் நாம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பட்டி எடுக்கிற மெத்தட் பாருங்க. ஏற்கனவே நம்ம பேக்ல இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கிறோம். அதனால கரெக்டா வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த ஷேப்பையும் அதே மாதிரி பட்டிக்கு எவ்வளவு எடுக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப நம்ம சைடுக்கு எவ்வளவு விட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சைட்லயும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது அளந்துக்குங்க. 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. 1 இன்ச் விடுறவங்களா இருந்தா 3.5 ஒரு பாயிண்ட் விடுங்க. 3/4 இன்ச் பிடிக்கிறவங்களா இருந்தா நீங்க 2.5 ஒரு பாயிண்ட் பிளஸ் 3/4னா அப்போ 3.25 ஒரு பாயிண்ட். நான் நீங்க ஒருவேளை நீங்க புதுசா பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தா 1 இன்ச்சே விட்டுக்குங்க. அப்போ 3.5 ஒரு இன்ச் வரும். இடுப்பளவு 9 பிளஸ் ஊக்குப்பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச். ஊக்குப்பட்டிக்காக 1/4 இன்ச். இப்போ இங்க மார்க் பண்ணும்போது லைட்டா ஒரு கிராஸ், ஒரு 1/4 இன்ச்ல கிராஸ் எடுத்து இப்போ இந்த சைடு நமக்கு இது எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம். சேம் 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கேயும் இந்த 3.5 ஒரு பாயிண்ட் எடுத்து அடுத்தது ஃப்ரண்ட்ல நம்ம இந்த டாட் பாயிண்ட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, 3.5 ஒரு பாயிண்ட்.
ரொம்ப நீட்டா உட்காருது பாருங்க. இந்த பிளவுஸ் எல்லாமே 3.5 பாயிண்ட் 3.5 பாயிண்ட். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம செட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பட்டியை வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இந்த மாதிரி நீட்டா நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம இங்க வச்சோம்னா 1/4 இன்ச் ஊக்கு பட்டிக்கு எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் போடும்போது இந்த இடத்துல லைட்டா இந்த மாதிரி வளைச்சு எடுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக் பீஸினுடைய கழுத்தை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.